ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. கோவை எஸ்பி மோகன்ராஜ் மற்றும் ஜி மீடியா ஜெயஸ்ரீயுடைய தயாரிப்புல விஜயஸ்ரீயுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹரா. அண்ட் இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்து மூலியமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழ்ல கதாநாயகனாக கம்பேக் கொடுத்திருக்கிறாரு நடிகர் மோகன் அவர்கள். 80ஸ்ல பல வெற்றி படங்களை கொடுத்து கலக்கிக்கிட்டு இருந்தவர். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயுடைய கோட் படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ லீட் ரோலில் நடிக்கக்கூடிய படம் தான் இந்த ஹரா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து May 10 அன்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் திரைப்படம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அனுகீர்த்தி இப்போ ரீசெண்டாக ஒரு லெஹங்கால அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல கமலக்கண்ணன் அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குரங்கு பெடல். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல காளி வெங்கட் அப்புறமா சந்தோஷ் வேல்முருகன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் 80களில் சைக்கிள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்றதுக்காக பசங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த குரங்கு பெடல் வந்து அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று படம் வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. கீர்த்தி சுரேஷ் இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டேல அப்போ அவங்க ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய செலிப்ரேஷனை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மஜு மூவி பேனர்ல இப்போ மஜுடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து பெருமணி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தீபா தாமஸ், வினய் ஃபோர்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து May 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ராஷிகண்ணா அவங்களுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம லைக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரதீஷ் பாலகிருஷ்ணன் பொதுவலுடைய டைரக்ஷன்ல சுரேஷ் என்றையும் சுமலதா என்றையும் ஹிருதய அறியாத பிரணய கதா திரைப்படம் வந்து உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த மலையாள படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராஜேஷ் மாதவன் மற்றும் சித்ரா நாயர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டான் வின்சென்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ வந்து May 16 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அன்கிதா சாஹூர் இப்போ ரீசெண்டாக ஷேடோ பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஏவிடி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் பேனர்ல அஜய் நாகுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து ஆரம்பம். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மோகன் பகத் மற்றும் சுப்ரீதா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சிஞ்சித் எரமல்லி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து May 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ரஜிஷா விஜயன் ரொம்ப கேஷுவலா அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். சம்பத் நந்தி டீம் ஒர்க்ஸ் பேனர்ல அசோக் தேஜாவுடைய டைரக்ஷன்ல தமன்னா ஹெபாப் இவங்களுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு சூப்பர் நேச்சுரல் திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒடேலா 2.
ஆல்ரெடி ஒடேலா படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது. அண்ட் அந்த படத்தினுடைய தொடர்ச்சியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒடேலா 2 வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல தமன்னா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸ்ரேயா சரண் இப்போ பிளாக் ட்ரெஸ்ல அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிராப் டாப்போட லாங் ஸ்கர்ட் ப்ரீ பிளேட்டடான ஒரு ட்ரேப்டு ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பேரி ஜெகின்ஸ் அவங்களுடைய டைரக்ஷன்ல வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல உருவாகி இப்போ டிசம்பர் 2024ல வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் முஃபாசா தி லயன் கிங். அண்ட் இந்த திரைப்படம் வந்து 2019ல வந்த லயன் கிங்னுடைய லைவ் அனிமேஷன் அந்த கான்செப்ட்னுடைய கண்டினியூஷன் திரைப்படமா அமைஞ்சிருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இந்த திரைப்படம் வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய வரவேற்பையும் பெறும்ன்ற நம்பிக்கையில அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. அமலா பால் மெட்டர்னிட்டியினுடைய ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து அவங்க ரெட் கலரில் ரஃபிள் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இந்த மாதிரி தினசரி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அடுத்த ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வி பிளே எக்ஸ் தளத்தையும் வி பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.